ஓம் சாந்தி. பாப்தாதா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 10-12-2024. मीठे बच्चे, तुम्हारी ये रिकॉर्ड संजीवनी बूटी हैं, इन्हें बजाने से मुरझाइस निकल जाएगा. பாபா நீங்க சொல்றாங்க, ஒரு பாடல் பற்றி சொல்றார் பாபா. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த பாடல் சஞ்சீவினி மூலிகை. இந்த பாட்டை போட்டாலே வாடிப்போன ஆத்மா கூட என்ன ஆயிடுவாங்களாம், வாடி போன தன்மையெல்லாம் போயிட்டு மயக்கமெல்லாம் போய் ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. என்ன பாட்டு அது? கவுன் ஆயா மேரே மன்கே துவாரே. பாபா வரும்போது அது என்ன பாட்டு பாடி போட்டிருக்காங்கன்னா, யார் வந்தது இன்று அதிகாலையில் எனது மனம் என்ற வாசலில். இந்த பாட்டை கேட்டாலே என்ன ஆகிடுவோமா, அந்த உள்ளே இருக்கக்கூடிய வாடிப்போன நிலை, குழப்பமான நிலை, மயக்கமான நிலை எல்லாமே போயிடும். அப்படி ஒரு சஞ்சீவினி மூலிகை. அதனால் இன்றைக்கி இந்த சஞ்சீவினி மூலிகையை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்று அதிகாலையில் என் மனம் என்ற வாசலில் யார் வந்தது? பாபா வந்தாரா? प्रश्न, अवस्था बिगड़ने का कारण क्या है? किस युक्ति से अवस्था बहुत अच्छी रख सकती है? கேள்வி, மனோநிலை கெட்டு போகிறதுக்கான காரணம் என்ன? எந்த ஒரு யுக்தியின் மூலமாக நம்முடைய மனோநிலையை, ஸ்திதியை நல்லதாக ஆக்கிக்க முடியும், நன்றாக ஆக்கிக்க முடியும்? उत्तर, फर्स्ट விஷயம், ज्ञान की डांस नहीं करते, जर्मई जख्मी में अपना समय गवा देते हैं, इसलिए अवस्था बिगड़ जाती है. பாபா சொல்லாம், நம்முடைய ஸ்திதி கெட்டு போயிடுச்சு, மனோநிலை கெட்டு போயிடுச்சு, மனசே சரியில்லை, இதெல்லாம் ஆகிறதுக்கு காரணம் என்ன? ஞான டான்ஸ் பண்ணுறது கிடையாது. வேண்டாத வீணான தேவையில்லாத விஷயங்களில் தன்னுடைய நேரத்தை இழந்துடுறாங்க, வேஸ்ட் ஆக்குறாங்க. அதனால ஸ்திதி என்ன ஆயிடுது? கெட்டு போயிடுது. सेकंड पॉइंट, दूसरों को दुख देते हैं तो भी उसका असर अवस्था पर आता है. अवस्था अच्छी तब रहेगी जब मीठा होकर चलेंगे. பாபா சொல்கிற ரெண்டாவது விஷயம், மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்குறோம் அப்படின்னாலும் கூட அதனுடைய தாக்கம் நம்முடைய ஸ்திதி கெட்டு போயிடும், நம்முடைய மனோநிலை நல்லா இருக்காது. மற்றவங்களுக்கு துக்கம் கொடுத்துட்டு சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்போது ஸ்திதி எப்போ நல்லா இருக்கும்? எப்போ நம்ம இனிமையாக நடந்துக்கிறோம் அப்போ ஸ்திதி நல்லா இருக்கும். யாது பர் பூரா அட்டென்ஷன் ஹோகா, நினைவின் மீது முழுமையான கவனம் இருக்க வேண்டும். ராத் கோ சோனே கே பஹலே கம் से कम आधा घंटा याद में बैठो, फिर सवेरे उठकर याद करो तो अवस्था अच्छी रहेगी. பாபா வழியும் சொல்கிறார், ஸ்திதியை மனோநிலை எப்பொழுதுமே நல்லா வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டாலே பாபா சொல்கிறாங்க, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குறைந்ததிலும் குறைந்தது அரை மணி நேரமாவது பாபா நினைவில் உட்காரணும், பாபாட்ட பேசணும். அப்படி பாபா நினைவு பண்ணிட்டு தூங்கணும் அப்படின்னா அதிகாலையில் எழுந்து பாபா நினைக்க முடியும். அதிகாலையில் எழுந்து பாபா நினைவு பண்ணுங்க, ஸ்துதி எப்பொழுதுமே நன்றாக இருக்கும். கீத் பாடல். இன்று பாடல் என்ன? கவுன் ஆயா மேரே மன் கே துவாரே. யார் வந்தது என்னுடைய மனம் என்ற வாசலில் இன்று அதிகாலையில். ஓம் சாந்தி. ये रिकॉर्ड भी बाबा ने बनवाए बच्चों के लिए, इनका अर्थ भी बच्चों के सिवाय कोई जान नहीं सकते. बाबा ने कई बार समझाया है, ऐसे अच्छे अच्छे रिकॉर्ड घर में रखना चाहिए. फिर कोई मुरझाइस आती तो रिकॉर्ड बजाने से बुद्धि में झट अर्थ आएगा तो मुरझाइस निकल जाएगा. பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. இந்த பாடல் பாபா குழந்தைகளுக்காக தயார் பண்ண வச்சாராம். இந்த பாடலினுடைய அர்த்தம் கூட குழந்தைகளாக உங்களை தவிர வேறு யாரும் தெரிஞ்சுக்கவே முடியாது. பாபா பல முறை புரிய வச்சிட்டார். இது போன்ற நல்ல நல்ல பாடல்கள்லாம் வீட்டில் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு குழப்பமான நிலை வருது, மனசே வாடி போதா, அப்போது இந்த பாட்டை போட்டு விட்டுறணும். போட்டு உட்காந்து கேளுங்க. புத்தி உடனே என்ன ஆகிடுமா, என்னெல்லாம் குழப்பம், என்னெல்லாம் வாடி போகக்கூடிய நிலை அது எல்லாமே உங்களை விட்டு போயிடும். ஏன்னா அந்த பாடல் எப்பேற்பட்டது? சஞ்சீவினி மூலிகை. சஞ்சீவினி மூலிகை நுகர்ந்தோடனே என்ன ஆயிடுச்சு? லக்ஷ்மணன் விழிப்படைஞ்சிட்டார் இல்லையா? மயக்கம்லாம் போயிடுச்சுல. அதே போல் துக்கம், வாடி போகிறது எல்லாமே போயிடும். பாபாவுடைய சாங்ஸ் பாட்டு வந்து போட்டு விட்டுறணும். பாபா டைரக்ஷன் तो देते हैं परंतु कोई अमल में लाए. अब गीत में कौन कहते हमारे
तुम्हारे सबके दिल में कौन आया है? பாபா டைரக்ஷன் கொடுக்குறாரு. ஆனா குழந்தைகள் நடைமுறைப்படுத்தணும் இல்லையா? இந்த பாடல்ல கூட பாருங்க, யார் சொல்றாங்க? என்னுடைய உங்களுடைய எல்லாருடைய உள்ளத்திலும் யார் வந்தது? ஜோ ஆக்கர் ஞான் டான்ஸ் கர்த்தே ஹே. வந்து என்ன பண்றாரா பாபா? உள்ளத்துல வந்து ஞான டான்ஸ் பண்றாரு. मेरे कहने पर तुम बहुत कम चलते हैं और माया कहने पर बहुत चलते हो. कई बार कहा, रात को जब सोते तो आधा घंटा बाबा की याद में बैठ जाना चाहिए. பாபா சொல்றாங்க, பாபா வந்து டைரக்ஷன் கொடுக்குறார், நினைவு பண்ணுங்க நினைவு பண்ணுங்க. ஆனா குழந்தைகள் நினைக்கிறதே கிடையாதான். பாபா சொல்றார், நான் சொல்றது நீங்க ரொம்ப குறைவாக தான் கடைபிடிக்கிறீங்க, ஆனா மாயா சொல்றது மட்டும் அதிகமா கடைபிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்றார் பாபா. மாயா என்ன பண்ண விட மாட்டேங்குதான், நினைக்கவே விட மாட்டேங்குது. பாபா பல முறை சொல்லிட்டாரு, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் பாபா நினைவுல கண்டிப்பாக அமரணும். புத்தியில பாபாவுடைய நினைவு இருக்கணும். அப் दिन में कर्म योगी बन धंधे में लगना, खाना पकाना आदि सब कर्म करना, वास्तव में कर्म संन्यास कहना भी रांग है. कर्म बिगड़ तो कोई रह नहीं सकते. பாபா சொல்றாங்க, பகல் நேரத்துல கர்மயோகியாக இருந்து வேலை பாருங்க, சாப்பாடு தயார் பண்றது மற்ற எல்லா கர்மாவும் செய்யுங்க. ஏன்னா கர்ம சந்நியாசம் என்பது கூட ராங்கான வார்த்தை. கர்மா இல்லாம யாராலையும் இருக்கவே முடியாது. பாபா ராய் தேते हैं, अमृत वेले भी कैसे बाबा से बातें करो. बाबा आप बेहद के बाबा टीचर हो, आपकी बेहद के वर्ल्ड की हिस्ट्री ज्योग्राफी बता सकते हो. लक्ष्मी नारायण की 14 जन्म की कहानी दुनिया में कोई जानते नहीं. பாபா வழி சொல்லி கொடுக்குறார். அமிர்த வேளையில எப்படிலாம் பாபாட்ட பேசணும் என்பதையும் பாபா சொல்லி கொடுக்குறார். பாபா நீங்க எல்லைக்கு பார்ப்பட்ட பாபா, எல்லைக்கு பார்ப்பட்ட டீச்சர், நீங்க தான் எல்லைக்கு பார்ப்பட்ட உலகத்தினுடைய ஹிஸ்டரி ஜியோகிராஃபியை சொல்ல முடியும். லக்ஷ்மி நாராயணுடைய 84 ஜென்மத்தினுடைய கதைகள் கூட யாருமே தெரிஞ்சுக்கல. ஜெகதம்பாவை தாய் அப்படின்னு சொல்றோம், ஆனா அவங்க யாரு? சத்தியுகத்துலாம் ஜெகதம்பா இருக்க மாட்டாங்க. வஹாங்கே மகாராணி மகாராஜா தோ லக்ஷ்மி நாராயண். அவங்க மகாராணி மகாராஜா, அதாவது லக்ஷ்மி நாராயணா இருப்பாங்க. शिव बाबा के भंडारे से सब कुछ मिल सकता है, सर्विसबल को बाबा क्यों नहीं देंगे? शिव बाबा का भंडार भरपूर है. பாபா சொல்றாங்க, சிவ பாபாவுடைய பண்டாராலேருந்து எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லாமே கிடைக்கும். சேவாதாரி குழந்தைகளுக்கு பாபா ஏன் கொடுக்க மாட்டார்? எல்லாமே கொடுப்பாரு. சிவ பாபாவுடைய பண்டாரா நிறைந்து இருக்கிறது. பாபா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? ஞானத்தினுடைய டான்ஸ் பண்ணுங்க, குஷியினுடைய நஷால இருங்க. அதை விட்டுட்டு வேண்டாத வீணான தேவையில்லாத விஷயங்கள் பேசினா தன்னுடைய புத்தி தன்னுடைய மனோநிலை எல்லாமே நாயிடும், கெட்டு போயிடும், ஸ்திதி நல்லா இருக்காது. अच्छा धारणेக்காக पुरानी कीचड़ पट्टी में ममत्व नहीं रखना, बाबा के डायरेक्शन पर चलकर अपना ममत्व मिटाना है. ट्रस्टी बनकर रहना, பழைய குப்பை தொட்டி கூலங்கள் போன்ற விஷயங்களை பற்று வைக்க வேண்டாம். பாபாவுடைய டைரக்ஷன் படி நடந்து தன்னுடைய பற்றை அழித்து விட வேண்டும், ட்ரஸ்டியாகி இருக்க வேண்டும். सेकंड पॉइंट, इस अंतिम जन्म में भगवान को वारिस बनाकर उन पर बलि चढ़ना, तब 21 जन्म का राज्य भाग्य मिलेगा. இந்த கடைசி ஜென்மத்தில் பகவானை தன்னுடைய வாரிசாக ஆக்கி அவரிடம் அர்ப்பணமாக வேண்டும். அப்பொழுது 21 ஜென்மத்திற்கான ராஜ்ய பாக்கியம் கிடைத்துவிடும். பாபாவின் நினைவிலிருந்து சேவை செய்ய வேண்டும், நஷாவில் இருக்க வேண்டும். ரெஜிஸ்டர் கபி கராப் நா ஹோ, ஏ தியான் தேனா ஹை. நம்முடைய ரெஜிஸ்டர் ஒருபோதும் கெட்டுவிடக்கூடாது என்பதில் கவனம் கொடுக்க வேண்டும். वरदान, प्रत्यक्ष फल द्वारा अतीन्द्रिय सुख की अनुभूति करने वाले निस्वार्थ सेवादारी भव. வரதானம், உடனடி பலன் பிரத்யக்ஷ பலன் மூலமாக அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்யக்கூடிய நிஸ்வார்த் எதிர்பார்ப்பில்லாத பொதுநலமுடைய சேவாதாரி ஆகுங்கள், சுயநலமற்ற சேவாதாரி ஆகுங்கள். सत्युग में संगम के कर्म का फल मिलेगा, लेकिन यहाँ बाबा का बनने से प्रत्यक्ष फल वर्षे के रूप में मिलता है. சங்கம் யுகத்தினுடைய கர்மத்திற்கான பலன் சத்தியுகத்தில் கண்டிப்பாக கிடைக்கும்.
ஆனால் இங்கே நாம் இப்போ பாபாவனுடைய குழந்தை ஆகியிருக்கோம் இல்லையா, அதனுடைய உடனடி பலன் ஆஸ்திங்கிற ரூபத்தில் நமக்கு கிடைக்கிறது. सेवा की और सेवा करने के साथ साथ खुशी मिली. जो याद में रहकर निस्वार्थ भाव से सेवा करते हैं उन्हें सेवा का प्रत्यक्ष फल अवश्य मिलता है. சேவா செய்தீங்க அப்படின்னா சேவையின் கூடவே குஷியும் நிறைய கிடைச்சிது. இப்போ யார் பாபா நினைவில் இருந்து எதிர்பார்ப்பில்லாத பாவனையோட சேவா பண்ணுறாங்களோ அந்த சேவைக்கான உடனடி பலன், கைமேல் பலன் கண்டிப்பாக கிடைக்க தான் செய்யும். प्रत्यक्ष फल ही ताज़ा फल है जो एवर हेल्थी बना देता है. உடனடியாக கிடைக்கக்கூடிய அந்த பலன் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸு, அது நம்மை சதா ஆரோக்கியமானவராக ஆக்கிவிடும். சேவையின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய உடனடி பலனானது ஃப்ரெஷ்ஷான காய்கறி போல, பழங்கள் போல அது நம்மை ஆரோக்கியமானவங்களாக ஆக்கிடும். யோகயுக்த யதார்த்த சேவா கா फल है खुशी. அதிந்திரிய சுக் और டபுள் லைட் की அனுபூதி. யோகயுக்த மற்றும் யதார்த்த சேவையினுடைய உடனடி பலன் மகிழ்ச்சி தான் மற்றும் அதீந்திரிய சுகம் மற்றும் டபுள் லைட்டினுடைய அனுபவம். ஸ்லோகன் विशेष आत्मा वो है जो अपनी चलन द्वारा रूहानी पर्सनालिटी की झलक और फलक का अनुभूति कराएं. பாபா சொல்கிறாங்க, ஸ்லோகன் விசேஷமான ஆத்மாக்கள் என்றாலே அவங்களுடைய நடத்தைகள் மூலமாக ஆன்மீக ராயல்ட்டினுடைய ஜொலிப்பு மற்றும் பிரதிபலிப்பு என்பது அனுபவத்தை ஏற்படுத்தும். ஓம் சாந்தி. திருப்தி மணியாக ஆகுவதற்கு பாபாவினுடைய அவ்யக்தமான இஷாரா, संतुष्टता तृप्ति की निशानी है. अगर तृप्त आत्मा नहीं होंगे, चाहे शरीर की भूख चाहे मन की भूख होगी, तो जितना भी मिलेगा तृप्त आत्मा ना होने कारण सदा ही अतृप्त रहेंगे. பாபா சொல்கிறாங்க, திருப்தியான ஆத்மாக்களினுடைய அடையாளம் நிறைவு. எப்பொழுதுமே நிறைஞ்சிருக்கவங்க தான் திருப்தியாக இருப்பாங்க. ஒருவேளை திருப்தியான ஆத்மாவா இல்லை, நிறைவா இல்லை, ஏதாவது சரீரத்தினுடைய பசி இருக்குது, இல்லை மனதினுடைய பசி இருக்குது அப்படின்னா எவ்வளோ கிடைச்சாலும் அந்த ஆத்மா திருப்தியாகவே இருக்க முடியாது. எப்பொழுதுமே அதிருப்தியாக தான் இருப்பாங்க. ஏன்னா பசி இருக்கிறனால திருப்தி இல்லை, ஸோ அதிருப்தியாக இருப்பாங்க. ஆனால் ராயலான ஆத்மாக்கள் எப்பொழுதுமே கொஞ்சத்துலேயே நிறைஞ்சு போயிடுவாங்க. எங்கே நிறைவு இருக்குதோ அங்கே திருப்தி இருக்கும். ஓம் சாந்தி.